Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7th Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றது மார்க்கெட் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அனலைஸ் பண்ணி பை அண்ட் செல் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் எஸ்எம்சி பேஸ் பண்ணி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ரூல்ஸ் படி நீங்கள் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு நாலேஜஸை வந்து கொடுக்கும், ப்ராஃபிட்டையும் கொடுக்கும், எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக லைவ் கிளாஸோட ஒரு ஆஃபர் வந்து போட்டிருந்தோம். ஸோ ப்ரைஸு ஃபுல்லாக ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ கம்மிங் டிசம்பர் 2 வந்து நமக்கு லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸோட கோர்ஸ் டீட்டெயில் வந்து அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ மேலேயும் வந்து ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2 இதை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ வந்து கோல்டு அனலைசிஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். ஒரு பிளான் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போது கோல்டு அனலைசிஸ் பண்ணுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்துருங்க. சேம் இதே மூமெண்ட் தான். ஓகே, அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே செல் அடிப்பான், கீழே இந்த மாதிரி வருவான், இப்படி வந்துட்டு இங்கேருந்து பை ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கான். மறுபடியும் கீழே செல் ஆகிட்டு வரலாம். இல்லைனா கோல்டோட அதே கேரக்டரை ஃபாலோ பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துடலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு சூப்பராக போயிட்டுருக்கான். நான் வந்து என்ட்ரி எடுக்கலை. எனக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் தான் நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு என்ட்ரி வந்து அப்ரோச் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ரிஸ்க் ரிவார்டு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, ரிஸ்க் வந்து சேம் ரிஸ்க் தான், ரிவார்டு நல்லா பெரிய ரிவார்டாக வர்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கேன். கிடைச்ச உடனே என்ட்ரி எடுத்துருவேன். ஓகே, பிளான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எண்டு கார்டில் இருக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த வீடியோ ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். ஜிபிபி ஜேபிஒய் இது வந்து வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. ஓகேங்களா? வீக்லி அனாலிசிஸ் பார்ட் 2. பார்ட் 1 வந்து இருக்குது இந்த வீடியோக்கு முன்னாடி. அப்படியே சேனலில் போயிட்டு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. ஓகேங்களா? அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் அது. ஓகே, ரைட். இப்போது ஜிபிபி ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 ஹவரில் இருக்கோம். ஆக்சுவலாக டெய்லியில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா சப்ளை வந்து ஃபெயில் பண்ணிட்டான். சப்ளை ஃபெயில் பண்ணதுக்கு நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தேன், இந்த இடத்துல ஒரு ஹிடன் டிமாண்ட் இருக்குது, இதில் பை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ கன்ஃபர்மேஷன் 4 ஹவரில் பார்க்கணும். 4 ஹவரில் இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஏன்னா ரீஃபண்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு நம்ம போகலாம். 15 மினிட்ஸில் நம்ம பை வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? ரீஃபண்ட்மெண்ட் இல்லாதனால நம்ம 4 ஹவரில் இந்த ஹை பிரேக் ஆனால் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. இப்போது ஹை பிரேக் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ளிப்போட அந்த ஃபங்க்ஷன்றது முடிஞ்சிருச்சு. வந்தான், எடுத்தான், மேலே போயிட்டு அந்த ஹையை ஹிட் பண்ணிட்டான், அவ்வளோதான். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃப்ளிப்போட ஃபங்க்ஷன்றது முடிஞ்சிருச்சு. இப்போ போய் ஃப்ளிப்புக்கு நான் கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன்ட்டு ஒரு பையை போட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால இப்போ பை பார்க்க வேணாம். இருந்தாலும் டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு டிமாண்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, இது வந்து ஒரு ரேலி பேஸு ரேலி, இதை வந்து நம்ம ட்ரை பண்ண வேணாம். ஆனால் நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்தையும் எரைஸ் பண்ணிடலாம். இதை ஒரு பிஓஎஸாக எடுத்துக்கலாம். இதை பிஓஎஸாக எடுத்துகிட்டு இதை லிக்விடிட்டியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ரேலி மூமெண்ட்லேயே நல்லா ஏறி போயிருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ சூப்பரான ஒரு லிக்விடிட்டி இருக்குது. ஃப்ளிப்போட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. அப்போது மார்க்கெட் இங்கே மேனிபுலேட் பண்ண போகிறோம் இந்த ஃப்ளிப்புன்ற இடத்துல. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ டெய்லியில் வந்து சிம்பிள், இங்கே வந்து நமக்கு என்ட்ரிஸ் இருக்குது. கன்ஃபர்மேஷன் பாருங்கள். கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு
அப்புறம் தான் என்ட்ரிஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். டைரெக்டாக என்ட்ரி அப்ரோச் பண்ணக்கூடாது. ஓகே, அதே டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வாங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் என்ன ஆகிட்டு இருக்கு, பையில் போயிட்டு இருக்கு. எவ்ரி சப்ளை இஸ் பிரேக். ஓகேங்களா, சப்ளைஸ் எல்லாம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுத்துருவான். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இந்த ஹையெல்லாம் ஈஸியாக எடுத்துருவான். அப்போது நம்ம ஒரு பை பண்ணுறது புத்திசாலித்தனம். ஓகேங்களா, டெய்லியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் இங்கே ஒரு ஹிடன் டிமாண்டும் இருக்குது. இதுக்கு மேலே ரேலி மூமெண்ட் இருக்குது, சூப்பரான லிக்விடிட்டி, இதை ஹண்ட் அடிச்சிருவான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள். அப்போது மார்க்கெட் வந்து டிமாண்டுக்கு வருவான்னா மேலேருந்து நம்ம செல் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 4 ஹவரில் போயிட்டு இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து பிரேக் ஆகணும். இந்த லோ பிரேக் ஆனால் நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். அப்படி இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா அடுத்த மூமெண்ட்டை அடுத்த வீடியோலாம் நான் கொடுக்குறேன். வேறு இந்த மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் போது வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோவுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, இதுதான் வந்து இப்போ பிளான். டெய்லியில் ஹிடன் டிமாண்ட் அண்டு எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட். அடுத்தது கவுண்டரில் 4 ஹவரில் சோச்சுக்கு வெயிட் பண்ணுங்கள். சோச் ஆயிடுச்சுன்னா சூப்பராக ஒரு செல்லை வந்து பார்க்கலாம். சோச் ஆயிடுச்சுன்னா செல் வந்து அடிக்கலாம். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்தது நமக்கு யூஎஸ்டி செஃப் 4 ஹவரில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த டிமாண்டில் பை வந்து கொடுத்துருந்தோம். பை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு, கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். என்ன பண்ணியிருக்கான், டிமாண்டுக்கு வந்திருக்கான். 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸ் போய் பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல்லாக வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் பிரேக் பண்ணிட்டான். ஓகே, அப்போ ரீஃபண்ட் இருக்கணும்ல. ஸோ ரீஃபண்ட் எடுக்கலாம். நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும்னு நான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப மஸ்ட் கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு ரீசன் இதுதான். ஒரு என்ட்ரி வந்து நம்ம தப்பாகவே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. அதனால தான். ஸோ நமக்கு 2 ரீஃபண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 9323. ஸோ இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 9323. ஸோ இது வந்து நோ இம்பேலன்ஸ், இது எடுத்துடலாம். ஸோ ஒரே ஒரு ரீஃபண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதையும் வந்து பிரேக் பண்ணிட்டான் உடனே. ஓகேங்களா, ஸோ 5 மினிட்டுக்கு போகலாம். ஏன்னா நமக்கு டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ல தான் பார்க்கணும், ரைட்டா. ஸோ 5 மினிட்ல ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா, இந்த இடத்துல நோ கன்ஃபர்மேஷனே இல்லாமல் மார்க்கெட் என்ன பண்ணுறான், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரீஃபர்மெண்ட்டை தூக்குறான். ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 5 மினிட்டுக்கு போக தேவையில்ல, 15 மினிட்ஸில் பார்க்கணும். 15 மினிட்ஸ்லேயே இப்படி கீழே வந்துட்டான். ஓகேங்களா, அப்படியே 4 ஹவரில் போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த கேண்டல்லையே நமக்கு பிரேக் வந்து நடந்துருச்சு. ஸோ இது ஃபெயிலியர் இந்த டிமாண்ட். ஸோ இதில் நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. நம்ம என்ட்ரி போகிறதுக்கான ரீசனே இல்லை, கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. அதனால் நம்ம என்ட்ரி போகலை. ஓகேங்களா, சரி, இந்த இடத்துல மார்க்கெட்டே வந்து சொல்லிச்சு என்ட்ரி வந்து போக வேணாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான், மறுபடியும் டெய்லி டைம் ஃப்ரேம் போவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் என்ன, பிஓஎஸ் பண்ணுறான். பிஓஎஸ் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணியிருக்கான். பிஓஎஸ் பண்ணனால நம்ம செல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் செல் வந்து பார்த்துருந்தோம். ஸோ செல் வந்து பண்ணியிருந்தான். இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இங்கே கீழே லோவை எடுக்காமல் போய் இந்த சப்ளையை வந்து பிரேக் பண்ணிட்டான். அப்போது பையில் தான் வந்து பவர் இருக்குது. சப்ளையே வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, இன்டியூஸ்மெண்ட் இருந்து சப்ளையை வந்து பிரேக் பண்ணுறான்னா பையில் வந்து நமக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பை வந்து கொடுத்துருந்தேன். இப்போ இந்த டிமாண்டும் வந்து பிரேக் பண்ணுறான். ஸோ நமக்கு இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறான், கீழே வரான், மறுபடியும் மேலே போகிறான். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னா எந்த ஒரு பவருமே கிடைக்கல, பையுக்கும் செல்லுக்கும் எந்த ஒரு பவருமே கிடைக்காம உள்ளே சுற்றிட்டு இருக்கான். ஸோ யூஎஸ்டி செஃப்பில் இப்போதைக்கு ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா, பை பண்ணுறதுக்கும் டிமாண்ட் இல்லை, செல் பண்ணுறதுக்கும் சப்ளை இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சோச்சோ இல்லை பிஓஎஸோ ஏதாவது கொடுக்கணும், மேலேயோ கீழே போகணும். போயிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ட்ரி இருக்குது. மேலே இந்த ஹைக்கு போனதுக்கப்புறம் என்ட்ரி வந்து பார்க்கலாம், இல்லைனா இந்த லோக்கு வந்ததுக்கப்புறம் என்ட்ரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து பிளான் பண்ணலாம். வேறு எந்த பிளான் இல்லை. யூஎஸ்டி செஃப்பில் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது ஏயுடி ஜேபிஒய். ஏயுடி ஜேபிஒயில் டெய்லியில் இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன்.
அடுத்தது கீழே ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ ஸ்டில் அந்த டிமாண்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. சூப்பரான என்ட்ரி இருக்குது. எங்கே இந்த இடத்துல சூப்பரான என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு டிமாண்ட் வந்து கொடுத்துருந்தேன். அதில் தான் இப்போது இந்த இடத்துல அதில் தான் மெட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்கான். ஓகேங்களா? சரி, அடுத்த டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வீக்லி போவோம். மார்க்கெட் எதுக்காக மேலே போயிட்டுருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல சப்ளை வந்து இருந்திருக்கு. ஸோ சப்ளை இப்போ பிரேக் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருச்சு. அவ்வளோதான், சப்ளை பிரேக் ஆயிருச்சு. மார்க்கெட் கண்டிப்பாக பை தான் வந்து போகிறான். ஃப்ளிப்பும் வந்து கிடச்சிருச்சு. சூப்பரான ஃப்ளிப்பு வந்து கிடச்சிருக்கு. இதே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போ பக்கத்துலேயே பாடி ஓப்பன் ஆகுவான். ஸோ வீக்லியில் ஃப்ளிப்பு வந்து கிடைக்கல. ஓகே, நமக்கு வீக்கில் ஃப்ளிப் வந்து கிடைக்கல. ஸோ வேறு எங்கேயாவது ஃப்ளிப் இருக்குமா? நோ, வீக்லி டைம் ஃப்ரேமில் ஃப்ளிப்பு இல்லை. ஓகேங்களா? சரி, டெய்லிக்கு போவோம். டெய்லியில் மிட்டிகேட் பண்ணி ரெண்டு ஃப்ளிப்பு இருக்குது இந்த இடத்துல. அப்போது டெய்லியில் இந்த ஃப்ளிப்பு எடுத்துகிட்டு போகிறது எப்படி வீக்லியில் எப்படி இருக்குன்னா கேண்டல் ரன்னிங் மாதிரி தான் இருக்கும். அப்போ டெய்லியில் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அப்படி நோட் பண்ணிக்கங்க. இது ஒன்று, இது ஒன்று. மேலே ஆல்ரெடி சொன்னது தான் எடுத்துகிட்டு இருக்கு. இதை விட்டுறலாம். இது ஒன்று, இது ஒன்று. இதை வந்து நோட் பண்ணி பை பண்ணிடுங்க. சிம்பிள். பைனா கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுங்கள். அப்படியே போயிட்டு பிளைண்டாக பை பண்ணிடக்கூடாது. கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். நமக்குன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் நம்ம சேஃப் சைடில் இருக்கிறதுக்காக. ரைட்டா? ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணுங்கள். ரெண்டுமே சூப்பரான ஒரு பை செட்டப் இருக்க போகுது. அடுத்தது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு என்ட்ரி இப்போ தான் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா? சூப்பரான என்ட்ரி, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்க டெய்லியில் மார்க்கெட் சப்ளை பிரேக் பண்ணியிருக்கான், மிட்டிகேட் பண்ணி பிரேக் பண்ணியிருக்கான். நல்ல ஒரு மேனப்ளேட். ஓகேங்களா? கவுண்டர் தான் இருந்தாலும் நான் இதில் என்ன சொல்லியிருந்தேன்னா 4 ஹவரில் இங்கே ஒரு பிளான் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை இருந்தது. ஆனால் பை வந்து நான் சொல்லலை இது வேணாம் ரிஸ்க் அப்படின்ட்டு. இங்கே மார்க்கெட்டு செல் ஆயிருந்தான். ஓகேங்களா? சம்பர் இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்கும்போது இங்கே மார்க்கெட்டை வந்துட்டா செல் பண்ணிருங்க, ஏன்னா கண்டிப்பாக செல் தான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரியே செல் வந்து போயிடுச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா நமக்கு சப்ளைக்கு வராமலே செல் போயிடுச்சு. ஓகே, இப்போ சப்ளைலேருந்து செல் பண்ணுறது ஆக்சுவலாக கவுண்டர் தான். அது கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி, நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த டிமாண்டை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிமாண்டை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ மார்க்கெட் வந்துட்டான். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த டிமாண்டுக்கு வந்துட்டான். மிட்டிகேட்டும் பண்ணிட்டான். என்ன பண்ணலாம் இப்போது? 4 ஹவர் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ 1 மினிட். எஸ், டெய்லியோட டிமாண்ட். சாரி, டெய்லி போகிறோம். 4 ஹவர் போகிறோம். 4 ஹவரில் நமக்கு சூப்பராக மிட்டிகேட் பண்ணிட்டான். ரீஃபண்ட்மெண்ட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஒரு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹிட்டன் டிமாண்டையும் அடுத்தது கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டையும் மிட்டிகேட் பண்ணிட்டான். இப்போ 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது? ஒரு கன்ஃபர்மேஷனே இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஒஸ்ட் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஹையுமே இல்லை. அதனால நம்ம இப்போ கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் தான். ஸோ இதில் சூப்பரான என்ட்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 15 மினிட்ஸில் வெயிட் பண்ணோம். என்ன வெயிட் பண்ணோம்னா இந்த லோவை எடுக்கிறதுக்கு. இது லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? ஹண்ட் ஆயிரும். ஸோ லிக்விடிட்டின்னு எடுத்துக்கலாம். எப்படி இருக்கணும்னா நமக்கு ஹையே இல்லை. இதுதான் வந்து ஹை. இப்போ நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்தாலும் இதுதான் ஹை. இந்த ஹையை எடுக்குமானா இந்த ஹையை ஈஸியாக எடுத்துரும். ஏன்னா ஃபுல்லாக ஒரு ட்ராப் மூமெண்ட் ஈஸியாக போய் இப்படி எடுத்துரும். ஆனால் இது எடுத்துட்டு இவ்வளோ தூரம் வரான் அப்படின்னா நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும். அதில் நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு ரிஸ்க் மேனேஜ் பண்ணி ஒரு லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெரிய ப்ராஃபிட் பிடிக்கிறதுக்காக லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி ரிஸ்க்கை கம்ப்ரஸ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா நிறைய டிமாண்ட் இருக்கும். எல்லா டிமாண்ட்லையும் போய் அப்படி நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? இந்த லோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இந்த லோ இப்படி எடுத்துட்டு அடுத்தது இப்படி மேலே அடிச்சிட்டான், இந்த ஹையை அடிச்சிட்டான் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் 2 டிமாண்ட் கிடைக்கும். 2 டிமாண்ட்லையும் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி கம்ப்ரஸ் பண்ணி
ரிஸ்க்கை கம்ப்ரஸ் பண்ணி ரிவார்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி லாட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணலாம் வித் சேம் ரிஸ்கில். நம்ம என்ன ரிஸ்க் எடுப்போமோ அதே ரிஸ்கில் லாட்டை ஓவர்லோடாக இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டா நமக்கு ப்ராஃபிட் நல்லா சூப்பரான ப்ராஃபிட் வந்து வரும். அதுக்காக வெயிட் பண்ணலாம். நல்லா பாருங்கள், இந்த லோ அடிச்சுட்டு தான் மேலே போகணும். அப்படி போச்சுன்னா பை எடுத்துடலாம். இந்த ஹையை போய் எடுக்கிறான் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா நிறைய டிமாண்ட் வரும். இன்கேஸ் இப்போ நான் இங்கே கீழே சொன்ன சினாரியோ நடக்காமல் இப்படி போயிட்டு இங்கே போய் எடுக்கிறான்னா அடுத்த டிமாண்டை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்து கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். மார்னிங் 6:30க்கு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் வந்து பண்ண மறந்துடாதீங்க. லைக் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.